அப்படி யாரும் வைக்கலை. எதுக்கு தொட்டது துலங்காமல் நம்ம வீட்டுக்குள்ள சொந்தக்காரங்க கூட உள்ளே ஒன்று வெளியே ஒன்று பேசி நம்மளை கெடுக்காங்களே, இதுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன செஞ்சோம், அதனால் எதுவும் பாதிப்பு இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதையும் கருப்பசாமிகிட்ட கேட்டுவாங்க. சொன்னாலும் கால் வந்துட்டு சும்மா இருக்குதா? எந்த ஒரு பக்கத்துலையா? அதனால் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் மனக்குழப்பமும் தலைகுனிவும் வந்துருமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. அப்படி ஒன்றுமே நடக்காது. கருப்பசாமி வெற்றியாக நடத்தி தரேன். இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்று தருகிறேன். கடனை நீக்கி தருகிறேன். இன்னும் வந்துருச்சு பணம். என் பணம் கோடியை கொடுக்கும் உனக்கு. தேடியே தந்தது இந்தாப்பா. செல்வாக்கா இருக்கலாம். கருப்பசாமிக்கு சிறிய கடை, சின்ன கடை வரலாம். என்ன கடைக்காது? தறி, கைத்தறி, கறிக்கடை. என்ன கறிக்கா? என்ன கறி? சரி சரி, கால் ஒன்று. தங்கப்பிள்ளை, தங்கப்பிள்ளை. இடத்த மாற்ற சொல்லி யாராவது டென்ஷன் பண்ணுறாங்களா? அவங்கள நிறுத்தி இன்னொரு 1 வருஷத்துக்கு அதே இடத்த மாற்றி தரேன், வச்சு தரேன், கடனையும் தீர்த்து தரேன். வீட்டுக்காரர் கொஞ்சம் அப்படி இப்படியுமா இருக்கார், நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டாத குறை இருக்குது. ஒரு பிடி பிடிச்சி தரேன். காலில் வந்துட்டு வா, காலில் வந்துட்டு வா. புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி. பையன் அடிக்கடி வெளியில் சுற்றுறானே, எங்கக்கா போகிறான்? வேறு எதுவும் உனக்கு தெரியுமா? தெரியாது. பக்கத்தில் வா. இப்போ பையனுக்கு என்ன செய்யணும்? நான் கல்யாணம் முடிச்சு வச்சிடட்டுமா? என் பொறுப்பில் விட்டுருவியா? பாரு, ரகசியம் வச்சு தேவையில்லை பேசி பாரு. உன் பையனுக்கு கல்யாணம் தானே நடக்கணும், நான் நடத்தி வச்சிடட்டுமா? ஆனால் உன் இஷ்டத்தில் உள்ள பொண்ணாக இருக்காது, அவன் இஷ்டத்தில் உள்ள பொண்ணாக இருக்கும். ஓகேவா? அப்படி வேண்டாம். அதான் வெளியில் உங்கள் இடத்துக்கு போகிறானே, எங்கே போகிறான்னு உனக்கு தெரியுமான்னு நான் கேட்டேன். ஒரு பாட்டு பாடின, புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி. புரியுதா உனக்கு? கால் வந்துட்டு வா. பாலும் வெண்மை கள்ளும் வெண்மை பருகும் போது தெரியும் உண்மை. பாலும் வெள்ளையாத்தான் இருக்குது முக்கண்ணா, கள்ளும் வெள்ளையாத்தான் இருக்குது. குடித்தா தானே சுவையில் வித்தியாசம் தெரியும். உண்மையா இல்லையாப்பா? அதனால் போதையில் மாட்டிக்கிடக்கூடாதுல்ல. உண்மையா? பையனுடைய மனம் வேறு இடத்துல பதிவாகியிருக்கு. அந்த மனத்தை அங்கேருந்து கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்குது. 1.25 மாதம் ஆகும். பொறுமையாயிரு, கொண்டு வந்து சேர்க்குறேன். பௌர்ணமிக்கு முன்னால் அவன் போட்டாவை கொண்டு வா. அந்த அப்படி பேச வச்சுருவோம், ஏச வச்சுருவோம். வா, நல்லா போயிட்டோம். கருப்பசாமிக்கு அரோகரா. கோவிந்தா. ஜனனி குழந்தை. குட்டி குட்டி குட்டி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அமெரிக்கா என் பிள்ளைய பாரு. தங்க குட்டி, நல்லா இருங்களா? அடுத்து ஆமாம் 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 ஆமாம். ரெண்டும் பொம்பளை பிள்ளையா இருக்க. யாருக்குப்பா அது? வானே, என்னென்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வாங்க. மாணிக்க தொட்டில் இங்கிருக்கு. உட்காருங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா? ஒரு பிள்ளை உங்களுடைய இஷ்டப்படி நல்ல கல்யாணமாக நடக்கும். இன்னொரு பிள்ளைக்கு ஊர்க்காரர் எல்லாரும் சேர்ந்து பெருமையோடு நடத்தக்கூடிய கல்யாணமாக நடக்கும். ரெண்டுமே உங்கள் மனப்பார்வையில் தான் நடக்கும். இப்போ 1.25 ஆண்டுகளாக உங்கள் உடலால் பாதிப்பு, பணத்தால் பாதிப்பு, அவசியமில்லாத இழப்புகள் பல. அதனால் நமக்கு எதுவும் ஆபத்து வந்துடுமோங்கிற ஒரு பயம் உங்கள் உள்மனத்துக்குள்ளே இருக்குது. இந்த பிள்ளைகளை கரை சேர்க்கறதுக்கு முன்னால் எதுவும் நடந்துடக்கூடாது ஐயா,
அதுக்கு முன்னால் எங்களுக்கு செல்வத்தை கொடுத்து ஒரு வழியை வகுத்து இந்த பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து வாழ வச்சிருன்னு கேட்குறேன். கால் விட்டு வா. வேணும். வா. ஒரு பிள்ளைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், இன்னொரு பிள்ளை பெரிய பிஸ்னஸ் பார்க்கக்கூடியவனுக்கு மனைவி ஆகலாம். உன் பிள்ளைகள் எல்லாமே ஐஸ்வர்யமாக வாழும். பக்கத்தில் வா மகளே, இந்த அவன் உடலை நல்லாக்கி தரேன். 3 முறை என்னையை பாரு, நீ சரியாயிருவேன். போய்ட்டு வா. தமிழ் தானமாக பேசுத கண்ணமுடைய சரியாயிருவா. போ பௌர்ணமிக்கு வா, முழுசாக குணமாக்கி காலை விட்டு வா. ஆமாண்ணே, இப்போதைக்கு உத்தரவு இல்லைண்ணே, அடுத்து பேசும்போது அது செய்வோம். சரியா? பௌர்ணமிக்கு வரணும். 12ஆம் தேதி பௌர்ணமி, 11ஆம் தேதி சாயங்காலம் அங்கே இருக்கணும். போய்ட்டாங்க. பௌர்ணமிக்கு சும்மா பார்த்தாலே பெரிய பாக்கியம்தான். இன்னொருத்தனை காலில் வந்துட்டு வா. அடுத்து சென்னையில் என் புருஷன் கொஞ்சம் மனப்பக்குவம் இல்லாமல் என்னைய ஓயாமல் டென்ஷன் பண்ணுவான். அவனை சரி பண்ணணும் சாமி அப்படின்னு ஒரு பொட்டை கேட்கா. யாருமா அது? சும்மா வெளியே சொல்லி வா. யாரு? வீட்டுக்காரருடைய மனப்பக்குவம் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குன்னு கேட்டு வந்தது யாருமா? பைத்தியில் ஒன்னே அக்கா யாரு? யாரு? உங்கள் வீட்டுக்காரரா? நான் கேட்ட கேள்வியை நீங்கள் புரியாமல் உங்கள் முன்னால் வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த பக்கம் ஒரு பொம்பளை நிற்க யாருது? சரி, உனக்கு என்னம்மா வேணும்? கால் வந்துட்டு வா. நான் பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது பணம், உடனே எடுத்துறதுக்கு. உன் பிள்ளையனுடைய இடத்துக்குள்ளே போய் பார்த்தேன். நிறைய பெட்ரோலியம் கூடிய இடத்துல அவங்க வேலை பார்க்குறாங்க. ஆனால் பெட்ரோலியம் கூடிய ஏரியா, அதுக்காண்டி இவன் பெட்ரோல் கம்பெனிக்குள்ளே இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ 1.25 ஆண்டுகளாக நிறைய கடன்களும் மனப்பிரச்சனையும் நடக்கு. அவங்க வீட்டில் உள்ளவங்க போட்டு நெருக்கி உன் பிள்ளைகளுடைய நிம்மதியை கொஞ்சம் குழப்புறாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது, சரி பண்ணி தரணும் அப்படின்னு நீ கேட்குற. கால் வந்துட்டு வா. முருகா, கண்ணை முடிக்க பார்ப்போம். ஹரி ஓம் ஐயம் பிரியம் சகோரியம் இந்தா 1.5 மாதத்தில் உன் பிள்ளை செல்வாக்கு ஆயிடுவான், வெற்றி ஆயிடுவேன், நிம்மதியாயிரு மகளே. இந்த பணத்தை வச்சு கும்பிடு. நல்லா யாருமா? வீட்டில் கணவருடைய மனதுக்கும் எனக்கும் அடிக்கடி வாக்குவாதமும் போராட்டமும் வருது. கருப்பசாமின்னு காட்டு வந்திருக்கா. யாரு? யாருமா? வா 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 வா. அத்தானு நான் தானே, சட்ட போத்தானு நீ தானே, உன்னை மலை போல நினைச்சிருக்கேன், நீ அசையாம இருக்காதே, உன்னையும் தங்க சில போல நினைச்சிருக்கேன். என்ன உங்க ரெண்டு பிரச்சனையா? 3 ஆண்டு காலங்களாக நரம்பியலால் எலும்புகளால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய பணங்கள் நஷ்டமாகி இயலாத நிலைக்கு வந்தாச்சு. மனிதனுடைய ஹியூமன் சைக்காலஜி என்ன? தனக்கு எப்பொழுது ஒரு சில விஷயம் முடியலையோ அப்பொழுது தன்னறியாமல் கோபம் வரும், தன்னறியாத எரிச்சல் வரும், எதிரியும் பற்றற்ற நிலைமை வரும், வீட்டில் இருக்கிறது கூட வேஸ்ட்டுன்னு தெரியும். அது எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? தன்னுடைய உடம்பில் தோன்றிய இயலாமையினால் வந்தது. இதுக்கு ஒருத்தன் செய்வன வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. புரியுதா? இது இயல்பாக வந்த வினை.
இந்த நிலைகளில் இருந்து மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். கிடைக்கும். ஏன் இப்போ கிரகங்களும் அப்படித்தான் இருக்குது. ஆனால் இந்த பொசிஷன் மாற இன்னும் 19 நாள் இருக்கு. சித்திரை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மாற்றமான நிலை தோன்றும். பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவும் கிடச்சிரும். இழந்து போனவங்க பணமும் கிடச்சிரும். கவலையை தூர விடுங்க, நல்லாயிருவீங்க. காலை வந்துட்டு வாங்க. பேரன் பிறப்பான், கருப்பசாமின்னு பேர் வை. இவங்க ஆமாம்பாக அவள் ஒத்துக்கிட மாட்டான். கருப்பசாமிக்கு இந்த வெற்றியாக்கி தரேன். எல்லாம் மாறியாச்சு. இன்னையிலேருந்து நிம்மதியான வாழ்க்கை பெருகும், ஐஸ்வர்யமாக இருங்க. போயிட்டு வாங்க. கருப்பசாமி, நான் சென்னையிலிருந்து வந்திருக்கேன். நிறைய வண்டி வாகனம் வச்சுருந்தேன். சபரிமலை ஐயப்பனை என் இதய தெய்வமாக நினச்சிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு இன்னலில் மாட்டிக்கிட்டேன். என்னையை காப்பாற்றி கொடு ஐயா அப்படின்னு என்னையை கேட்க வந்திருக்கான் ஒருத்தன். காலில் வந்துட்டு வாடா செல்லக்குட்டி. ஆனந்தத்தேன் காற்று தாலாட்டுதே, அலை பாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை என் காதலிலே. இன்னொரு தரம் கால் வந்துடுவான். வரலாம் சுவாமியே. இதுவரை திருமணம் நடக்கவில்லை என்றாலும் மனதுக்கு இதமாக நிறைய அன்பு பாசங்களை சுமந்து நீ வேதனைப்பட்டது உண்டு. அதில் ஏமாற்றமாகி மன துயரமடைந்ததும் உண்டு. உண்மையா இல்லையா? இப்போ 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் அடிக்கு மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். வண்டிகளும் போயிடுது, பணமும் போயிடுது. சட்ட சிக்கலில் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்க. இந்த சட்ட சிக்கல்லேருந்து மாறக்கூடிய நேரம் எனக்கு வருமா அப்படின்னு நான் கேட்டேன். நீ பிடிச்சிருக்க வக்கீல் ஒரு மத்தியமான வக்கீல் தான். அவருக்கு இன்னும் தெளிந்த விஷயங்கள் தெரியவில்லை. அதனால் அவர் மூலமாகவே உனக்கு நான் நன்மையை உருவாக்கி உன்னைய இந்த துயர அலைகளுக்குள்ளேருந்து விடுதலையாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவா, வெற்றி மேலே கொடுப்பா. கர்ப்பசாமிக்கு வெரி குட். வாப்பா. வண்டி பங்குதான் இன்னைக்கு. அது சரி பண்ணால் ஓட்டலாமா இல்லை அப்படி கொடுத்துடலாமா? வைகாசியில் தான் அது சரியாகும். பொறுமையாக இரு. முதல்ல ஒன்று நான் விடுதலை ஆக்குதேன். இந்தா பணம் தந்திருக்கேன், கோடியாக இருக்கும். 3 வண்டியை வாங்கி என் பேரில் வச்சுக்கா போ. என் மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வையா கர்ப்பசாமின்னு கேட்டு வந்த மகனுக்கு காலை வந்துட்டு வாப்பா. எனக்கு சரக்கு வாங்கி தரல, உன் மேலே எனக்கு ஒரு கோபம் இருக்குது. காலை வந்துட்டு என்ன உண்மையா இல்லையா? அரசு கோபம் 6 1 2 3 4 5. இந்தாப்பா, உன் பையனுக்கு நல்ல ஜாதகம் ஒன்று வந்திருக்கு. 8 பொருத்தம் இருக்கும். அசத்திடுவோம், முடிச்சு விட்டுருந்தேன். இந்தா தைரியமாக இருக்கு, போய்ட்டோம். அடுத்து நான் வச்சுருக்கிற வண்டி வாகனம் இல்லை உடனே கடன் படாமல் காக்கணும்னு கேட்டு வந்தவன். அடுத்து இன்னொரு உத்தரவு கோம்பையில் இருக்க. கோம்பையா பாம்பையா? கோம்பை. பாலக்கோம்பையாப்பா? கோம்பை தான். என்னடா நீ வந்தோடனே சுருளிக்கு போகுது என் குதிரை? சுருளி தேவாரம் பக்கம் சுருளின்னு ஒரு ஊர் இருக்குது, தெரியுமா? தெரியாதா? உனக்கு தெரியுமாப்பா? தேவாரம் பக்கம் சுருளின்னு ஒரு இடம் இருக்குது, தெரியுமா? சுருளி சிவன் கோயில் தீர்த்தம், சுருளிமலை தீர்த்தம்னு சொல்லுவாங்க. காலன்ட்டுவா. முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணம். சுருளிமலைக்கு போய் ஒரு 2 மாதம் கழித்து எனக்கு தீர்த்தம் கொண்டு வா. உன்னுடைய பாவங்கள் விலக, உனக்கு புண்ணியங்கள் கிடைக்க, நிறைய வருமானமும் கிடைக்கும், பாவங்களும் தீரும். இந்தா சந்தோஷமாக இருக்கா மகனே, போய்ட்டு வாங்க. கடன் தீர்றதுக்கு வழிவகுத்திருக்கேன். சரிங்க. கோம்பை பைத்தில் 1, பைத்தில் 2. ரெக்கார்டு கொஞ்சம் கிராச் ஆகிடுது. சரி. பெரம்பலூர்
பெரம்பலூர். பெரம்பலூரா? 1 2 3 4. உங்கள் வீட்டு பக்கம் சர்ச் இருக்கா? பக்கத்து எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும்? 3 கிலோமீட்டருக்குள்ள. இங்கேருந்து போகும்போது அதை தாண்டி தான் உங்கள் ஊருக்குள்ளே வரணுமா? அப்போ நீ தான் உத்தரவு வா. ஏன்னா முதல்ல வந்தோடனே தெரிஞ்சிடும். கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும் உனக்கு? சரி, கண்ணை முடிக்கா. உன்னைய நான் உள்ளுக்கு வரட்டும் போய் பார்க்க. கண்ணை முடிக்கா, கண்ணை முடிக்கா. கால் வந்துட்டோம். 12 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் உன் மனத்துக்கு போராட்டத்தை சொந்தக்காரங்க உருவாக்குனாங்களாம்ல, செஞ்சாங்களா? அதில் உனக்கு இரத்த பந்தத்துக்குரியவர்கள் உனக்கு எதிரியாக மாறினாங்க. நடந்துச்சா? இன்றைக்கும் அதனுடைய சூதான விளையாட்டுகள், சொற்சவமான மாந்திரிகங்கள் இவைகள்லாம் உன் குடும்பத்தில் இருந்து. உன் தொலைவி எங்கே இருக்கா? மனைவி. அவளுடைய ஆரோக்கியத்தில் கால், முதுகு, மார்பு சம்பந்தமான வலி உபாதை அவளுக்கு அடிக்கடி வரும். ஆபத்தில்லாமல் காப்பாற்றி தரேன். இப்போ 2.5 ஆண்டு காலங்களாக செய்கிற தொழில்னால் விருத்தி இல்லாத நிலையும் தீராத கடனும் இருந்து இடமாற்றம் தேவைன்னு ஜாதகப்படி இருக்கலாமான்னு ஒரு முயற்சியை பண்ணி மனவேதனை அடைஞ்சு என்னை பார்க்க வந்திருக்கேன். ஆனாலும் நீ சொன்னதெல்லாம் சரிதான். எனக்கு பக்கத்தில் ஒரு கிடாய் நிற்கி, ஆட்டுக்கிடாய். ஏன் நிற்கிப்பா? கொடுக்கணுமா நீ? ஆட்டு கிடாய் எங்கேயாவது வெட்ட வேண்டியிருக்கா? இதுக்கு முன்னால் வெட்டியிருக்கியா? குடும்பத்தில் ஒரு கிடாய் வேண்டுதலை பண்ணிக்கா. என் கோயிலுக்கு இல்லை மகனே, உங்கள் ஏரியாவில் உள்ள சாமிக்கு கால் வந்துட்டு வா. அப்போ தான் அந்த துண்டில் கிடைக்கும். கர்மசாமிக்கு இந்தா எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் டைம்லாம் மாறி போச்சு. பணத்தை ஒழுங்காக தரட்ட உன்னை போலீஸில் கொண்டு நான் எழுதி வச்சு பேச வேண்டிய நிலைமை வரும். அதனால் எனக்கு ஒழுங்காக பணத்தை கொடுத்துருன்னு ஒருத்தன் மிரட்டுவான். நீ பயப்படாத, பணம் உனக்கு கிடைக்கும். கடத்தை தீர்க்கிறேன். இப்படி வெற்றி உண்டு. இன்னும் கொஞ்சம் அடுத்து வரும்போது இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி நீ இருக்கணும். எனக்கு உதவியாக இருக்கும். பூ நல்லா இருக்கா? காற்றுல கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணனடை போட்டாளடி. இன்னும் வருதானா? என் கண்ணம்மா அண்ணனடை போட்டாளடி. என்ன படம்? சிவகங்கை சீமை. இதெல்லாம் அந்த காலத்து பாட்டு. இப்போலாம் பொருந்துமா? பொருந்தாது. ஆனால் இந்த காலத்தில் நடக்கிறதுக்கு அந்த காலத்தில் உள்ள பாட்டு அர்த்தத்தை கொடுக்கும். அந்த அர்த்தத்தை நான் உன் மகன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன, தூங்கும் பொழுது போனை தலைக்கில் வச்சு தூங்குதான். ஓயாமல் போனவே நோண்டுதான். ஹீன்னு இழிக்கான். இன்னும் இந்த போய் தனியை சிரிக்காமல் சொன்னால் காற்றுல மாட்டிக்கிட்டு இழிக்கான். சரணடா கால் வந்துட்டு வா. நானும் காற்றுல மாட்டிருக்கேன் பார்த்தியா? லவ் பண்ணி பழகுதான் பையன், நல்ல பையன். ஏன் லவ் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொன்னாங்களா? அப்படிலாம் இல்லையே. அது மனித இயற்கை. நம்ம பொருந்தினா பார்ப்போம், பொருந்தாட்டா பழகிட்டோம். கழுத ஒரு ட்ரைனிங் கிடச்சின்னு தூரத்துக்கு போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். தலையெல்லாம் வலிக்கி. இன்னும் ஒருத்தரம் காலில் வந்துட்டு வா. என்னென்ன சிரிக்க? ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக தீராத கடனும் மன உபாதையும் இருக்குது. மறைமுகமாக உடலுக்குள்ள ஒரு நோய் இருந்து ஆட்டுறத மாதிரி உள் உபாதையும் தூக்கமில்லாத ஒரு குறையும் இருக்கா? இது எதுவும் பாதிப்பாக இருக்குமா? எதுவும் செய்வன கோளாறால் நடக்குமா அப்படிங்கிறதுக்காக சில இடங்களில் போய் கேட்டு தெளிஞ்சிருக்கிய. மாறுபாடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விடையும் கிடச்சிருக்கு. ஆனால் அப்படி நடக்கலைன்னு சொல்லி நான் சொல்லுதேன். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இயற்கையால் கிரக உபாதையால் வந்த வினைகள். உங்களுக்கு நல்ல டைம் வந்தாச்சு. கர்மசாமியுடைய திருவருளால் இந்த பங்குனி உத்தரத்தோடு உன் கஷ்டமெல்லாம் தீருது, கடனும் தீருது. இந்தா உன் தொழில் ஓங்காரமாக நடக்கும். வெற்றியாக்கி தரேன். கூட வரேன். நல்லா இருடா. என்னை கூப்பிட்டுக்கா. இந்தா பணமாக பெருகும்.
வாமா என்னப்பா ஓட்டி தரேன், இந்த கனி அதில் கட்டிக்கா போ. அதே மாதிரி வண்டி வாகனம் வச்சு தொழில் நடத்துகிறவன் பெரம்பலூர். மாறி முத்து மாறி நல்ல பாட்டு தானப்பா தம்பி. உனக்கு பெரம்பலூரா, அதை தாண்டி ஒரு ஊரா? 1 2 3 இல்லையே, மெயின் ரோடை கிராஸ் பண்ணிலாம் உன் இடத்துக்கு குதிரை போகுது. யார்கிட்ட போய் சொல்லிட்டல இதை நீ எலி. இன்னொரு காலம் வந்துட்டு அந்த குதிரை வந்து அந்த ரோட்டிலேருந்து பெரம்பலூரை தாண்டி போகுத, டிங் டிங் பண்ணுது என்கிட்ட. டிங் டிங் சூடு ஆரட்டுமா? யாரை சொல்றியா? வெண்ணியை சொல்றியா? தண்ணியை சொல்லுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கன்னி போல ஒரு அம்மனுடைய துணை உன் குடும்பத்துக்குள்ள இருக்கு. அப்பப்போ மனத்துக்குள்ள அதை நினைக்கும் பொழுதெல்லாம், நான் வந்து பார்த்தியா கடாய் நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்கு நைட்டில் தூங்கும் பொழுது கனவுலையும் காட்சியாக தரும். அதை நினச்சி ஊதி பூஜிட்டு போனால் எல்லா விஷயமும் சக்ஸஸாக நடக்கும். இதெல்லாம் நடந்துருச்சு. ஆனால் இப்போ நடக்கலையப்பா கருப்புசாமி. அதுக்கு என்ன காரணம்? இப்போ நான் கடன்பட்டு வண்டியை ஓட்டி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளை குட்டிகளுக்கு ஒரு வழி காட்டணுமே, அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு கேட்க வந்திருக்கேன். கால் ஒன்றுவா. மனைவி மக்கள் வச்சிருக்கிற வண்டி, இதுபோக நட்பில் ஒரு நல்லவங்களுக்கும் நீ உதவி செய்ய வேண்டிய நிலைமையில் லாக் ஆகிருக்க. உண்மையா? அவங்கள உன் உயிருக்கு உயிராக நீ நினச்சி அவங்களுக்கும் உதவணும், அதில் ஒரு குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை உன் மனசில் இருக்குது. இந்தா அவங்களையும் உதவி நட்பாக காப்பாற்றுறேன், உன் தொழிலையும் நல்லா ஓட்டித்தரேன், அசிங்கப்படாமல் வாழ வச்சுருந்தேன். விட்றா தம்பி, வா பக்கத்தில் வச்சு ஓட்டுறா. இந்தா நல்லா கருப்பசாமிக்கு வாப்பா தம்பி வா. பாட்டுக்கு என்ன வேணும்? என்னப்பா வேணும்? காலில் விழுந்துக்கா. வேலைக்கு போகணும். அப்படியா? வேலைக்கு போகிற நிறுத்தினே நிறுத்தினான்னு கேட்டேன். பக்கத்தில் ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது சாமி, அதில் கருப்பையா இருக்காரு. அந்த நிலத்தை நமக்கு அமைச்சு கொடுத்தா அந்த மூளை ஒதுக்கி போயிடலாம். இடம் யாருக்குள்ளது? இடம் வேறவங்க. அதை அமைச்சு தரணும் உனக்கு. அவன்கிட்ட பிடிங்கி தரணும். அவங்ககிட்ட அவங்க பக்கத்துலேயே நம்ம அவன் விலைக்கு கொடுக்கமுங்கிறானா? இன்னும் ஒன்றும் கேட்கல சாமி, உங்களை கேட்டுட்டு தான். உன் மனத்தில் அப்படி ஒரு ஆசை இருக்குது. ஆமாம், அதில் வாங்கினா தான் சாமி நமக்கு தடத்துக்கு கட்டிக்காரன் இல்லையா? நல்ல பையன், அதில் ஒன்றும் பிரச்சனை. கால் வந்துட்டு வா. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. என்னையாமல தப்பு செய்ய கூப்பிடுற? உனக்கு இடம் வேணும், அந்த பாக்கியம் உனக்கு இருக்கா இல்லையான்னு தெரிய வேண்டாமா? கண்ணமு தெரியுதா உனக்கு? இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன், உன் பிள்ளைய நல்லா வாழ வச்சு தாரேன், வேலைக்கும் போயிடுவா. என்ன அவள் கல்யாணத்தை பற்றி நீ கேட்க வரும்பொழுது நான் ஏன் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன் அப்படிங்கிறது அன்னைக்கு உண்மையை சொல்லுவேன். போய்ட்டு வா மகனே, கடத்தை அடைச்சிட்டு வா, போ, நல்லா இரு, சந்தோஷமா இரு, கெட்டிக்கார பையன்ல. சரி, கரெக்டு, ஓகே. கருப்பசாமி வாப்பா. கரூர் எல்லை, கரூர் கரூர் கண் கவரும் சிலையே. வாங்க, கால் வந்துட்டாங்க. யார் உங்கள் பிள்ளைய பற்றி கேட்க வந்திருக்கீங்களோ? வாங்க, கால் வந்துட்டாங்க. நீங்கள் உட்காருங்க. ஒரு வீடு இடிஞ்சு கிடக்க எங்கே இருக்கு? அம்மா எந்த ஊருமா உனக்கு? சொந்தமாக உங்களுக்கு? வீட்டுக்காரம்மா. உங்கள் முன்னோர்களுடைய வீடெல்லாம் எங்கே இருக்குது? இடிஞ்சு கிடக்கா? இடிஞ்சு கிடக்கலாம். நீ தான் உத்தரவுக்குரியவன். இரு, நீ கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வாப்பா. இருப்பா.
அடுத்து உன்னை கூப்பிட்றேன், ஏன்ப்பா கவலைப்படுறேன்? நேரம் இது, நேரம் இது. என்னப்பா வேணும்? நல்லா புரிஞ்சுக்கணும், பொண்ணு பிரச்சனைக்கு உரியவள் தான். உங்களையெல்லாம் மீறி தான் அவள் வாழ்க்கை நடக்கும். அதுலேருந்து நீ மீளணும்னு சொன்னால் உன்கிட்ட பொருளாதார சக்தி வேணும். அப்படி சக்தி இருந்தால் அவள் தகுதிக்கு தகுந்தாறு போல் உன்னைய கட்டி கொடுக்க முடியும். நிலைமை உனக்கு இல்லை, என் பாதை தான் கரெக்டு. ஒன்று ஏற்றுக்கா, அப்படி இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? விட்டு கொடுத்துரு. என்ன செய்ய போகிற? கால் வந்துட்டு வா. ஓ, நேரம் இது, நேரம் இது. வலிக்கு நெஞ்சில் உன் செய்தியை கேட்டு கண்ண முடி உட்காருப்பா. கண்ண முடி உட்காரு. இந்தா உன் பிள்ளைய திசை திருப்பி கொண்டு வந்து உன்கிட்ட சேர்க்குறேன். ஆடி அடங்கி தெளிவு பெற்று அனுபவித்து ஒரு தெளிவோடு வந்து உன்கிட்ட வந்து சேருவான். கல்யாணத்தை முடித்து வைக்கிறேன், புரியுதா? உன் கடனையும் தீர்த்து தரேன். இன்னும் 3 முறை என்னைய வந்து பாரு, மெல்ல மெல்ல உன்னை கடை தேட்டிடுவேன். நல்லா இருக்கும். வாப்பா, லாரி சர்வீஸ். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நீ யாரியா? உனக்கு எந்த ஊர்? கரூரா? ஆய், எந்த ஊர்? கரூரா? கரூர் பக்கமா? சிவன்மலையா? நேரூர். நெரூர் பக்கத்தில் சோம்பூர். சரி. 1 2 3 4 ரயில் ரோட்டை தாண்டி போகணுமோ? சார் தானே உன் ஊர் தான். உனக்கு உத்தரவு இருக்குது. இன்னொரு காலன்ட்டோம் தாண்டி உங்கள் ஊருக்குள்ளே போனோடனே சிவன் கோயில் இருக்கா? ஓகே, நீ தான் உத்தரவு புரியுவேன். நெல் போயிடாத. என்னடா அஞ்சாதே நீ அஞ்சாதே, அன்பின் வடிவே அஞ்சாதே. 3 வருஷத்துக்கு முன்னால் வண்டி வாகனம்லாம் நிறைய வச்சு ஓட்டி எல்லாரும் திருஷ்டிப்படக்கூடிய அளவுக்கு வண்டியை ஓட்டியாச்சு. எந்த பாய்ப்பையை கண்ணு வச்சானோ போட்டி பொறாமையால் போய்கிட்டு இருக்கும்போதே என் வண்டிகள்லாம் விபத்துக்குள்ளதும் ஆகி தேவையில்லாத பணச்சிக்கலில் மாட்டி அவன் தூக்கிட்டு போயிட்டு இன்றைக்கி பிழைப்புக்கு ஒரு வண்டியை வச்சுட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயா, இதாவது நிலைக்குமா நிலைக்காதா ராசான்னு கேட்க வந்திருக்கேன். உண்மை தானே? கால் வந்துட்டுவான். என்னடா ராஜா அங்கே பார்ட் டைம் ஊழியர் உட்காந்துருக்க இடத்த பற்றியா இப்படி இருக்கானு ஜம்முன்னு சாந்துட்டு உட்காந்துட்டான் பார்த்தீங்களா? வாப்பா தம்பி, வா வா. சோமா இருக்கியா? வேற என்ன? வேற என்ன திரும்பா? 1 2 3 4 5 6ஆம் இடம் சரியில்லை, கடன் பட்டிருக்கான். தீராத கடன், தீராத நோய், சொல்லுக்கு அடங்காத பிள்ளை, என்ன இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு வீடு சம்மந்தமாக மனக்குழப்பம் இருக்கும். சொத்து சம்மந்தமாக வில்லங்கமும் வேதனையும் தோன்றும். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. செய்வன கோளாறு நடந்திருக்குன்னு பொம்பளை மனத்துக்குள்ளே அடிக்கடி ஓடுது. என்ன ஓயாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் பாம்பு வருது, அது ஏன் வருதுன்னு நான் கேட்கணும்ல. நீ உட்கார், நீ காலில் வந்துட்டு வா. வரலாம். இந்த சோகமான நிலைகள் மாறக்கூடிய நிலைமை வந்துருச்சு. கடன்களை தீர்த்து தரேன், இன்னும் ஒரு வண்டியும் எடுத்து தரேன். 6 மாதத்துக்குள்ளே இன்னொரு வண்டி எடுப்பேன். அதில் அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி துணைன்னு எழுதிக்கான். பணம் கிடைச்சாச்சு, இந்தா கடன் தீர்ந்தாச்சு, வெற்றி அடைஞ்சிக்காப்பா. நல்லா நோயற்ற வாழ்வோடு வாழ வைக்கிறேன். நல்லா வாடா தம்பி. கரூர்
இருக்குது